எடப்பாடி பழனிசாமி தலையில் இத்தத்தண்டி வேட்டியை போட்டு எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ள. இனி என்ன பண்றது? தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆகணும்னா ஸ்டாலின் அப்படியா இல்லை. இஸ்லாமிய பெண் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுதுன்னா இப்படி ஒரு பச்சை குழந்தையா இருக்காரு. பார்க்கறதுக்கு தான் உங்க அம்மா பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு 3 கோடி ரூபாய் நிதி. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிறாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை கிழக்கு மாவட்டம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவில் பிறர் வாழ பிறவி கொண்டவர், பேரன்பால் மனதை வென்றவர் என்ற தலைப்பில் மிக அருமையான ஒரு கருத்தரங்கம், அருமையான கூட்டம். நம்ம சகோதரிகள்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிப்பார், நம்மெல்லாம் போய் மிச்ச நாடகத்தையெல்லாம் பார்க்கறது. ஏற்கனவே 3 பேர் பேசிட்டாங்க, இவரை வேற கடைசியில் விட்டுருக்காங்களே அப்படின்ட்டு பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ முதல்ல எந்திரி, நீ எந்திரி, அப்படியே நான் பின்னாடி வந்துடுறேன். இல்லை இல்லை நீ எந்திரி, இல்லை நான் 2 பேரும் சேர்ந்தே எந்திரிச்சுக்கிறோமா, பின்னால் இருக்கவங்களாம் அவளுக்கு 2 பேர் எந்திரிச்சோன்னா அப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு இப்போ யார் எந்திரிக்கிறதுன்னு டெசிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களை நான் சோதிக்கக்கூடாது. வர்றப்பன் வரம்மா என்னை பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானேன்னு. டிவியில் கிழமை மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பான். இங்கே நான் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை, மனிதநேய முதல்வரின் மேடை, மக்கள் முதல்வரின் மேடை, அவருக்கு பாராட்டு நடத்துகின்ற மேடை. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இ. ராமு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அடாடாடா என்ன கெத்துங்கிறீங்க, அப்படி வந்து அப்படி ஒரு லுக்கு விட்டார். அப்படி பார்த்துட்டு மடன்னு ஒரு 5 பேரை பேசிட்டு, சில பேர் தலைமை உரைன்னு சொல்லிட்டு அவர் 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் எங்களை எதுக்கே கூட்டி வந்தீங்கன்னா, நான் பேசின பிறகு மிச்சம் இருந்தால் பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற தலைவரை விட்டுட்டு 1.5 மணி நிமிஷத்தில் தலைமை உரையை முடிச்சார் பாருங்க. அதுதான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட தலைவர் தம்பி ராமு. அதே மாதிரி நம்ம பகுதி செயலாளர் இருக்கார் பாருங்க, அடே அப்பா நாகராஜ், அவர் ஒருத்தர் கூட வந்தால் போதும் 100 போலீஸ் கூட வந்ததுக்கு சமம். அப்படி வந்து அண்ணே வானே அப்படி அந்த உருவம் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே அவரை பார்த்து பயந்தேன். இவர் மீட்டிங் கேடா பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஏதாவது சரியாக பேசலைன்னா அடிச்சு விடுவார் போல இருக்கு அப்படின்லாம் நினச்சேன். பழகி பார்த்தா இப்படி ஒரு பச்சை குழந்தையா இருக்கார். பார்க்குறதுக்கு தான் ஆள் இப்படி இருக்காரே ஒழிய
பழக்கி பார்த்தால் மிகப்பெரிய குழந்தை. அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பி.கே. மூர்த்தி, எம்.ஆர்.டி. நாகராஜ், இவர் டிஎஸ்பி ராஜகோபால் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வரவேற்பு கொடுத்து பொன்னாடை அணிவித்த அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஜோசப் சாமுவேலுக்கு கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் சந்தோஷம். தண்ணியை போட்டு ஒரு 5 பேர் சலம்புறேன் ஒரு இடத்துல. மெதுவா போங்கப்பா போங்க, விழுந்துடாதீங்க, போதையில் இருக்கீங்க, லைட்டு மரத்தையெல்லாம் பார்த்து மோதாமல் போங்க. இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? தங்கமான மனுஷன். என் தம்பி ஜோசப் சாமுவேல் வந்து அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சதுக்கு நீங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அருமையான ஒரு மனிதர். அவரெல்லாம் இன்னைக்கு மேடையில் உட்காந்து இன்னும் நிறைய பேரோட பேரெல்லாம் சொல்லணும். என் தம்பி தமிழன் பிரசன்னா தொலைக்காட்சியில் மேடைகளிலும் சிங்கம் போல் கர்ஜிக்கிற என் அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா தொலைக்காட்சியில் அவரை எதிர்த்து விவாதம் செய்பவர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகின்ற ஒரு போர் படை தளபதி என் தம்பி தமிழன் பிரசன்னா. இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி அருமையாக பேசின என் மக என்னை அப்பான்னு கூப்பிட்டுச்சு. உண்மையில அது சந்தோஷம். ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுதுன்னா இதுதாயா திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி. அந்த அப்பாங்கிற சொல் எவ்வளோ அற்புதமான சொல் தெரியுமா? அம்மாங்கிற சொல்ல எப்போ பயன்படுத்துவோம்னா வலி வர்றப்ப பயன்படுத்துவோம். அம்மா, ஐயோ, அப்பா அடிபட்டுச்சு, அம்மா அம்மா அப்படிமா. வலி வர்றப்ப பயன்படுத்துறது அம்மா. காரணம் அந்த அம்மாங்கிற சொல்ல 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 அந்த வலி குறையும். வலியெல்லாம் குறைஞ்ச பிறகு பயன்படுத்துகிற வார்த்தை அப்பா. வலியெல்லாம் குறைந்த பின் ஒரு மனிதன் உச்சரிக்கும் வார்த்தை அப்பா. இன்னைக்கு தமிழகத்தின் வழிகளையெல்லாம் போக்கி தமிழக மக்கள் எல்லாம் நம் தமிழகத்தின் முதலமைச்சரை அப்பா என்று அழைப்பதற்கு காரணம் இந்த தமிழகத்தின் வழிகளை போக்கிய ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு வந்து ரம்லான் நோம்போட வந்து பேசு என் மக. நான் ஏதோ இடையில மயக்கம் போட்டு விழுந்து சிண்டா பார்த்து ஆயிருமோன்னு நினச்சேன். அதனால தான் ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுங்கப்பா, குடிச்சிட்டு பேசட்டுன்ட்டு. அதே மாதிரி எங்கள் ஐயா நாங்களெல்லாம் போற்றி வணங்குகின்ற ஐயா திருவாரூர் சண்முக வடிவேல் அவருடைய காலில் தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். ஐயாவோட பேச்செல்லாம் கேட்டு கேட்டு நாங்கள்லாம் பேசி பழகினவங்க. இந்த நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலெல்லாம் தனது கருத்துக்களால் மிகப்பெரிய பெயர் வாங்கிய எங்கள் ஐயா புலவர் ராமலிங்கம் இவ்வளவு பேரோடு இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருந்தவ புதல்வன் வருகிற 2026 மே 1 அன்று ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறேன் அப்படிங்கிற ஒலிப்பதற்காகத்தான் இந்த அருமையான வாழ்த்தரங்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தலைவர் எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு தலைவர். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் அப்படின்னு சொன்னவர் இப்போ சவிக்கம் இல்லாமல் படுத்திருக்கார். யார்? ஹெச் ராஜா ஐயா. அவர் எவ்வளவோ நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணி கேவலமான மேடையில் பேசியிருக்காரு. ஆனால் நம்ம தலைவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு மாதிரி பேரன்பால் மனதை வென்றவர்ங்கிற தலைப்புக்கு தகுந்த மாதிரி தன்னை அவமரியாதையாக பேசிய அந்த ஹெச் ராஜா சுகமில்லாமல் இருந்தபோது மருத்துவமனையில் போய் பார்த்து கையை பிடித்து நீங்கள் குணமாக வேண்டும் என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற குணத்துக்கு சொந்தக்காரர் நம் தலைவர். அதாயா அவர்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய இசை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு நேற்று இங்கே ஐயா பேசிட்டு போயிருக்காரு. யார்? பாம்பாட்டி பழனிசாமி. இங்கே தான் அம்பத்தூரில் தான் பேசினாராம்ல நேற்று. அவங்க அம்மா பேரில் இருக்க பல்கலைக்கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நிதி கொடுக்கல. ஆனால் எங்கள் தலைவர் அந்த ஜெயலலிதா அம்மையார் பெயரில் இருக்கும் இசை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டு யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்னா அம்மையார் பி சுசீலா அவர்களுக்கும் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் எங்க ஜெயலலிதா அம்மா பேரில் இருக்க அந்த பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு
அந்த பல்கலைக்கழகத்துக்கு 3 கோடி ரூபாய் நிதி வழங்கிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். யாரு? உங்க அம்மா பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு 3 கோடி ரூபாய் நிதி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, தனியாக பச்சை கலர் பஸ்ஸில் லேகியம் வச்சுக்கிட்டு இருக்கார். நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுற்றி படர்ந்த மலை, சூதாடு வையமலை, ஏன்னா ஒருத்தர் இல்லை இப்போ அவர்கிட்ட. என்ன காரணம்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஐயா இருக்கார்ல, செல்லூர் ராஜு, அமெரிக்க விஞ்ஞானி. அவர் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டி, நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், வெறுமகத்தோடு இருக்கேன், வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனுடைய அருளால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வராகணும் அப்படின்ட்டார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தேன்னு என்னன்னு சொல்கிற அப்படின்னு. என்னடா சொன்னேன்? கரெக்டாக தானே சொன்னேன். தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆகணும்னா ஸ்டாலின் அப்படியா? இல்லை சொல்லிட்டீல, மீனாட்சி அம்மன் பேரில் ஆணையிட்டு சொல்லிட்டார். மேட்ரு முடிஞ்சிருச்சுனே. அவருக்கே மனசார தெரிஞ்சிருச்சு, மீனாட்சி அம்மன்ட்ட சாமி கும்பிட்டு வெறுமைத்தோட வந்து மீண்டும் தலைவர் தான் முதலமைச்சராருன்னு. யாரு? செல்லூர் ராஜ். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எங்க ஊருக்காரு, அவரு மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு. இன்னொருத்தன் வேட்டியை பிடிச்சானே, என்னடா சொன்னேன் அப்படியா? அது எடப்பாடியா? முடிஞ்சுனே, கதை முடிஞ்சுனே. அவங்க குரூப்புகளே வாய் தவறி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ ஐயோ, ஓ பன்னீர்செல்வம் அணி எம்எல்ஏ என்ன பேச்சுங்க, எந்திரிச்சு பேசுறாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும். யாரு? அவங்க 2 பேர்த்தோட ஆசியுடன். யாரு? அதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு பேசுறாரு. நேரம் எடப்பாடி பழனிசாமி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துறோங்க. வேணாம்டா, நம்ம குரூப்பே நமக்கு எதிராக இருக்காங்க. இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அம்மையாரால் 3 தடவை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் 2026 தமிழகத்தின் முதல்வராக என் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராவதை யாரும் தடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலையில் இத்தத்தண்டி வேட்டியை போட்டு எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ள, இனி என்ன பண்ணுறது, ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் லையத்தை விற்று பார்ப்போம், வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உண்டு, இல்லாட்டி போய் அங்கே உட்காந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு நேற்று அம்பத்தூரில் வேட்டி இந்த இது ஏலம் போட்டு வேட்டி விற்பாங்க எல்லாம் சந்தையில் அது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காரு. ஐயா சூப்பரான வேட்டிங்க, ரொம்ப அற்புதமான வேட்டிங்க, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலையிலிருந்து பின்னின வேட்டிங்க, அது அற்புதமான வேட்டி. குஜராத்தில் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் ஓசியா கொடுத்த வேட்டி ஐயா, ஓசியா கொடுத்த வேட்டி. சிலுவம்பாளையத்தில் அயன் பண்ணி மடிச்சு பண்ண வேட்டி இந்த வேட்டி. கூவத்தூர்ல சாயம் போட்ட வேட்டிங்க, கூவத்தூர்ல சாயம் போட்ட வேட்டி. 10 தடவை கிழிஞ்சு ஒட்டு போட்ட வேட்டிங்க, வாங்கிங்க. 10 தடவை கிழிஞ்சு ஒட்டு போட்ட வேட்டிங்க. 4 முளை வேட்டி நடுவில் கிழிஞ்ச வேட்டிங்க, இருந்தாலும் தையல் போட்டு வைக்கிறேனுங்க. நீங்க எங்கன கட்டினாலும் எதை மறைக்கணுமோ அதை மறைக்காதுங்க, இருந்தாலும் பரவாயில்ல வாங்குங்க. கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலார் கட்டின வேட்டிங்க இந்த வேட்டி. கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலார் கட்டின வேட்டி. இந்த வேட்டியை வாங்குங்க ஐயா, வாங்குங்க ஐயா. வாங்கலைன்னா இந்த வேட்டியை என்ன செய்வார்னா 2026 தலையில் போட்டுட்டு
ஆளுநர் மாளிகைக்கு வெளியில ஸ்டூலை போட்டு உட்கார்ந்து என் தலைவர் முதல்வராகிற காட்சியை பார்த்து கொண்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணி வந்து சேரும் அப்படின்னார். எதை? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். என்னுடைய அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி. அது அதிமுக கூட்டணிக்கு வரும் 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 வரும்ட்டு இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முடிவெடுத்து அறிவாலயத்தில் வந்து அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்தோன்ன இன்னும் எடப்பாடி அப்படியே முடிஞ்சு மேட்ரு. ஒரு இடத்துல ஒரு கடை வாசல்ல செந்தில் படுத்திருப்பார். வேட்டி சட்டை தலப்பா கட்டிட்டு படுத்திருப்பார். முதல்ல தலப்பா காணா போகும், அப்புறம் வேட்டி காணா போகும் இரவு 11 மணிக்கு, அப்புறம் சட்டை காணா போகும், அப்புறம் கையில் இருக்க வாட்சு காணா போகும், பிரேஸ்லெட்டு காணா போகும். கடைசி காலையில் பார்த்தீங்கன்னா கோமணத்தோடு தான் படுத்திருப்பார். இப்படி படுத்திருக்கிற ஒரு ஆள் வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்பவர் தான். இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்றாருன்ட்டு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞருங்கிறத எந்த இடத்துல நம்ம தலைவர் நிரூபிச்சார் தெரியுமா? 1000 ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவதற்கு நீதிமன்றம் மூலம் செய்த சதியை முறியடித்து ஒரே இரவுக்குள் 1,39,00,000 மகளிருக்கு ஒரே நாள் இரவு அத்தனை பேருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆச்சு பாருங்க. இதுதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு அப்பா எச் ராஜா என்ன நினைச்சு சொன்னாரோ. அதை விட பெரிய அதிசயம் 5000 ரூபாய் போனதில்லை, அடுத்து ஆட்சிக்கு வந்தால் உங்கள் உரிமை தொகையை 2000 மாற்றுவேன். எடப்பாடி பழனிசாமி இப்படியே பார்த்தாரு. விடியல் பயணத்தை ஆம்பளைகளுக்கு நாங்கள் கொடுப்போம். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, வரமாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. ஆம்பளைகளுக்கும் விடியல் பயணம், ஒவ்வொருத்தருக்கும் 3 சிலிண்டர். ஐயா, ஏற்கனவே நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் செல்போன் வழங்கப்படும். யாரு? அம்மையார் சொன்ன வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 லிட்டர் இலவச குடிநீர் வழங்கப்படும். கொடுத்தீங்களா? முதியோர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படும். கொடுத்தீங்களா? பெண்களுக்கு ஸ்கூட்டி மானியத்துடன் வழங்கப்படும். கொடுத்தீங்களா? ஒன்னையும் அதெல்லாம் கொடுக்கல. இப்ப வந்து நான் 3 சிலிண்டர் கொடுப்பேன் ஆண்களுக்கு. நீங்க 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப மகளிர் உரிமை தொகை ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கலாம்ல. 200 ரூபா கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க இப்ப பேசுறத மக்கள் நம்புவார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை இழந்த மனிதர். ஆனால் என் தலைவர் மத்திய அரசை பார்த்து ஐ ஆம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு பாருங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. கூட்டாட்சியை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் மாநிலத்துக்கு அதிகமான உரிமை வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்ட முதல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அதனால தான் உத்தவ் தாக்கரே சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் கரேஜியஸ் தேன் எனி அதர் லீடர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் விட தைரியமான தலைவர் மு.க. ஸ்டாலின் என்று யாரு? சிவசேனா கட்சி தலைவர் சொன்னாரியா. ஒவ்வொரு உறுப்பும் நல்லா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். மூக்கு மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் நல்ல வளர்ச்சின்னு சொல்லுவோமா? மூக்கு மட்டும் ஐயா நல்லா வளர்றாரா, மூக்கு மட்டும் வளர்ந்துக்கிட்டு. வலது கால் மட்டும் வளர்ந்தா அவனால நடக்க முடியுமா? 2 கை மட்டும் வளர்ந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? ஒவ்வொரு மாநிலமும் தனிப்பட்ட முறையில் வளர்ந்தால்தான் இந்திய ஒன்றிய அரசு வளர வேண்டும். அதனால் மாநிலத்திற்கு சுயாட்சி தர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவருடைய ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு வக்கில்ல இங்க வந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி இருக்குன்னா,
தீபாவளிக்கு ஒருத்தன் பேண்ட்டு தைச்சிட்டு வந்திருக்கான். யாரோ ஒரு கூறுகட்டு டெய்லர்கிட்ட தைச்சிருக்கேன். வந்து போட்டு பார்க்குறான், காலுக்கு கீழே 3 இன்ச்சு இப்படி லூஸாக கிடக்குது பேண்ட்டு. உடனே ஐயோ இப்படி லூஸு பேண்ட்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு ஊருக்குள்ளே போனால் ஏற்கனவே லூஸுங்கிறாங்க, இதில் நம்ம லூஸு பேண்ட்டை போட்டு போனால் என்ன ஆகும்ட்டு அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்ருக்காங்க, வாடி இந்த பேண்ட்டை ஒரு 3 இன்ச்சு வெட்டி மடித்து தைச்சி கொடு, நீ தான் தையல் மிஷினில் நல்லா தைப்பியில். அந்த அம்மா, போயா அதிரச மாவு புளிஞ்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் சுடணும், நான் அப்புறம் காலையில் வேணால் தைச்சி தாரேன் வா அப்படின்ட்டு. அவங்க அம்மா, ஏம்மா உன் மகன் பேண்ட்டு லூஸாக கிடக்குதுமா, ஒரு 3 இன்ச்சு வெட்டி தைச்சி கொடுமா. கண்ணு தெரியலடா, காலையில் ஒரு 9 மணிக்கு நான் தைச்சி தாரேன். மகளை கூப்பிட்ருக்கேன், பாப்பா அப்பாவுக்கு இந்த பேண்ட்டை கொஞ்சம் மடித்து தைச்சி தரக்கூடாதா? எப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் காலைல 9 மணிக்கு தைச்சி கொடுத்துறேன், நீ 10 மணிக்கு போட்டுக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், அவன் 3 இன்ச்சு அப்படி வெட்டி மடித்து தைச்சி வச்சுட்டு படுத்துட்டான் அவனே. அவங்க அம்மா நைட்டு 11:30 மணிக்கு எந்திரிக்குது. இருந்து நம்ம மகன் கேட்டேன், இந்த பேண்ட்டை வெட்டி தைச்சி கொடுக்க சொல்லி தானே கேட்டேன், என் புள்ள பாவம் ஒரே புள்ள கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சேன் அப்படின்ட்டு அது ஒரு 3 இன்ச்சை வெட்டி மடித்து தைச்சி வச்சுட்டு படுத்துருச்சு. அவங்க வீட்டுக்காரம்மா இருந்து நமக்கு தாலியை கட்டி இந்த குங்குமம் பூவுக்கு அவர் தான் காரணம்னா புருஷன் கேட்டு நம்ம செய்ய முடியாமல் போச்சேன்ட்டு அது ஒரு 3 இன்ச்சை வெட்டி மடித்து தைச்சி வச்சுட்டு படுத்துருச்சு. 4:30 மணிக்கு மக எந்திரிச்சிருக்கா. பெத்த அப்பனுக்கு இந்த உதவி கூட செய்யலைன்னா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? வெட்டுனா மடிச்சா படுத்துட்டான். காலையில் ஐயா தலைக்கு ஊற்றிட்டு ஜம்முன்னு சட்டையை போட்டு அன்றாயிரம் மாட்டிக்கிட்டு பேண்ட்டை தேடுறேன், கோமணம் மட்டும்தான் இருக்கு, மீதியை பூரா தவணை முறையில் வெட்டி கிடக்குது. உங்களுக்கு கொடுத்த அந்த 4.5 ஆண்டுகளில் 50 ரூபாய் கொடுக்க கூட துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி இன்று என் தலைவரை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதுல ஒன்று சொல்றாரியா, உண்மையிலே கோச்சுக்கிறாதீங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல வழி இருக்கு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பேப்பரை கொடுறேன், இந்த பேப்பரை அப்படி 4 பேப்பரை பிரட்டிட்டு ஒரு 1000 பேர்த்த கூட்டிட்டு கைதட்டு வாங்கிட்டு பேசிட்டு திருப்பி போய் படுத்துருவாரு. திரும்ப ஒரு பொழுது போகலன்னா 15 நாள் கழிச்சு திருப்பி போய் படுத்துருவார். இப்படி கத்திட்டு முதலமைச்சர் ஆகலாம்னு அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி 10 தடவை தோத்த பிறகு 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க முதலமைச்சராக இருக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட மெத்தட் இருக்கு பாருங்க. ஆஹா, மானஸ்தனாலும் அப்படி ஒரு மானஸ்தனை நீங்கள் பார்க்க முடியாதியா? இந்தா ஐயாலாம் உட்காந்துருக்காங்கல்ல, எங்கள் அறந்தாங்கி நீசா உட்காந்துருக்க இடத்துல தான் சசிகலா அம்மா உட்காந்துருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கிங்க. ஒன்னே சொல்லப்பா, நீ நல்ல பிள்ளை. சசிகலாமா உட்காந்துருக்காங்க, எங்கள் ஐயா சண்முகடியில் உட்காந்துருக்க இடத்துல ஓ பன்னீர்செல்வம், ராமலிங்க ஐயா உட்காந்துருக்க இடத்துல திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே அந்த இவர் அந்த அண்ணன் நிற்கிறார் பத்தியா கண்ணாடி போட்டு, அது மாதிரி தான் யாரு மானஸ்தன் நின்றுக்கிட்டு இருந்தார். எங்கடா நின்றுகிட்டு இருந்த ஆளை காணான்னு தேடுறாங்க எல்லாரும். சேரு காலுகளுக்கு அடியில் ஐயா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. டங்கர டக்கா டங்கர, அதுக்கு ஒரு மியூசிக் போட்டாங்க இவர். எங்க திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டியில யாரோ உரசுறானேன்ட்டு எதுவும் பாம்பு கும்பு போதா அப்படின்னா, ஏ ஐயா போயிட்டு இருக்காரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் பொய்யா 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 பொய்யான்ட்டு சசிகலாவோட காலை கவ்வி பிடிச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு நாடகம் நடந்துச்சு பாருங்க.
சோல்பட்டையை பிடிச்சு, என் உண்மையான தொண்டன் பழனிசாமி. அப்ப அன்னைக்கு போட்ட அழுகதான் தமிழ்நாட்டே நான் அழுக வைக்க போறேன்ட்டு அன்னைக்கு நடித்த அந்த நடிப்பு. ஏன் தலைவரை பார்த்து பயப்படுகிறேன்னு சொல்றாரு. பயத்தினுடைய உச்சகட்டத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி. யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அமித்ஷா, யூ ஆர் த அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மோடிஜி. பட் அவர் ஸ்டாலின் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் மதவெறி, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஃபேசிசம். யாரை பார்த்து யார் பேசுறது? எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை பார்த்து அவர் பயப்படுகிறார்னு பேசுறாரியா? இதை கூட ஒரு உலக ஜோக் ஏதாவது ஒன்று உண்டா? என்னமோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டாங்க, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போகிறார்கள் தான் வந்து உட்காந்துருக்காங்க. என் பிள்ளையெல்லாம் யாரையாவது எதுவும் கலகம் பண்ணாங்களா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஐயோ ஐயோ, அவரை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவர் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொல்றேன், பேப்பரை படிங்க. வெறும் A4 சீட்டில் எழுதி கொடுக்கறத மட்டும் வாசிக்காதீங்க பிரதர். பேப்பரை பாருங்க. அதில் மத்திய அரசின் நிதி ஆயோக் அப்படின்னு மோடி அவர்களின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் நிதி ஆயோக் அப்படிங்கிற திட்டம், அந்த நிறுவனம் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு 11.69% அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கணக்கு போட்டு கொடுத்துருக்கு. இவர் வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டம் இல்லை. பேப்பரை படினேன், பேப்பரை படிங்க. பேப்பரை படிக்காம இன்னைக்கு வந்து எப்படி இருக்காருன்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்களான்னு பார்க்க வருவார்ல, அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் உள்ளே ஏறி இருக்காரு. டேய், என்னைய பற்றி யாருக்கும் எப்படியே பட்டான்னு தெரியுமா? செக்கிங் இன்ஸ்பெக்டரில் பயங்கரமான ஆள்றான் நான். திடீர்னு ஒருத்தன் டிக்கெட்டு செக் பண்ணிட்டு இருக்கப்ப இறங்கி வேகமாக ஓடுறேன். டிக்கெட் எடுக்காம ஓடுறான்டா புறாமன அப்படின்ட்டு வேகமா செக்கிங் இன்ஸ்பெக்டர் பின்னாடியே ஓடுறாரு. 3 தெருவு 4 தெருவு தள்ளி ஓடிட்டான். ராஸ்கல், என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருவியாடா அப்படின்னு 5ஆவது தெருவில் போய் அவனை பிடிச்சிட்டு, எறா டிக்கெட்டா, எங்கடா டிக்கெட்டு அப்படின்னு பாக்கெட்ல இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான். டேய், டிக்கெட்டை எடுத்துட்டீலடா, அப்புறம் ஏன்டா ஓடுன? நான் ஓடுவேன், பரதநாட்டியம் ஆடுவேன், நீ ஏன்டா ஏன் பின்னாடி ஓடி வந்த? ஏய், நீ எடுக்காம ஓடணும்லடா நினைச்சேன். அட பைத்தியம், நான் டிக்கெட்டை எடுத்துட்டேன், நீ வண்டியில கேட்க மறந்துட்ட. டிக்கெட்டை எடுத்தவனை 5 தடவை ஓடி பிடிச்ச அந்த பைத்தியக்கார செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்று நம் தலைவருடைய ஆட்சியை கை நீட்டி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய இறுதி முடிவு எழுதப்பட்டு விட்டது. அதிமுக என்ற கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து அந்த கட்சியை நாசம் செய்வதற்கு அவர் தயாராகிவிட்டார். அதனால தான் எந்த இடத்துல ஒரு மனுஷன் அழுகக்கூடாதோ அந்த இடத்துல அழுதார். எங்க இதயக்கனி படம் பார்த்துட்டு ஒரு ஆள் அழுகுறான்னா அப்ப அந்த ஆளோட மனசு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. எம்ஜிஆர் பாடிட்டு இருக்கார், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி சக்கரை பந்தல் நான். எடப்பாடி பழனிசாமி ஏன் அழுதாரு தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் வளர்த்த கட்சியை இப்படி வெட்டியா ஆக்கி விட்டோம்டா. நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு அழுததுக்கு காரணம் அதுதான். காரணம், இன்று எடப்பாடி பழனிசாமி அனைத்து விஷயங்களிலும் தோல்வி அடைந்து விட்டார். அவருடைய பயத்தின் உச்சகட்டம் தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு காரணமே அதுதான்.
இன்னைக்கு அவர் கூட்டணி வச்சிருக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, அவர் மாதிரி ஒரு உலக நடிகனை நீங்க பார்க்கவே முடியாது. ஆஹா, இந்த நடிப்புல ஏமாந்த குரூப் எல்லாம் எங்க போனாலும் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் பேசுவார். அக்ரா முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதிற்று ஒழுகு. திருவள்ளுவர் அழுகுறாரு. இவரை யாரா அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க? ஒழுதண்டு பல்பர் பல்பர் மற்றபர் தொழுதண்டு பெண் செல்பார் அப்படிம்பாரு. எந்த ஊருக்கு போறாரோ அந்த சாமிக்கு சே போடுவார். அயோத்தியில போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாரு. ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத். தமிழ்நாட்டில் மருதமெல்லாம் முருகனுக்கு அரகரா அப்படிம்பாரு. சாமியெல்லாம் பார்க்குது. போகிற இடத்துலாம் குடுகுடுப்பக்காரி மாதிரி அந்த இடத்து சாமிக்கு கடகடன் வாசிக்கிறாரு. அதுதான் நரேந்திர மோடி. அவர் போகின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல் தங்களுடைய வேஷத்தை மாற்றிக்கொள்வார். ஒரிசால போய் தமிழன் திருடி கொண்டு போய்விட்டான் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவியை. பீகார்ல போய் தமிழர்கள் கொடுமைக்காரர்கள்னு பேசினாரு. இங்க வந்து ஐ லவ் தமிழ் பீப்பிள், ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ். யார்கிட்ட விடுறீங்க இந்த டுபாக்கூர்? மோடி என்ற அந்த நடிகனும் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். தட் இஸ் நாட் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தட் இஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். தேசத்தை சீரழிக்க வந்த கூட்டணி நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், தேச துரோகிகளின் கூட்டணி. ஆனால் எங்கள் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி மக்கள் நல கூட்டணி. மக்களினுடைய நலத்தை மையமாக வைத்து கொள்கையின் மீது கட்டப்பட்ட கூட்டணி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி. எனவே எடப்பாடி பழனிசாமியின் நடிப்பும் நரேந்திர மோடி அவர்களின் மதவெறியும் பாசிசமும் தமிழ்நாட்டில் ஒரு காலம் எடுபடாது என்று சொல்லி 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்லுகிற அந்த கோஷத்தை எல்லோரும் திருப்பி சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும். நல்லா சத்தமா, ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.